நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும். எங்களோட குரலை நசுக்கி நீங்க வெற்றி பெறலாம் நினைச்சா முடியாது. அதுவும் என்ன இவங்க இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? பூத் ஸ்லிப் கிடையாது, ஐடி கார்டு கிடையாது. இதே பூத்ல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பிரச்சனை பண்ணாங்க. திமுகவோட சிம்பலை போட்டுட்டு செல்போன்ல ஸ்டாலின் படத்தை வச்சு அது மேல தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு அங்க ஓட்டர் கிடையாது, அவரு ஏஜென்ட் கிடையாது, லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க இருந்து நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், நான் சாலை மறியல் பண்ணிருப்பேன். இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அராஜகம் பண்ணுது. ஆனா தோல்வி நிச்சயம். வெல்ல போவது திமுக தான். தொடரும் ஸ்டாலின் ஆட்சி. நான் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும். எங்களோட குரலை நசுக்கி நீங்க வெற்றி பெறலாம் நினைச்சா முடியாது. அதுவும் என்ன இவங்க இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? நேர்மையா தேர்தல் நடக்கிறதுக்காக இப்ப கூட நான் வாக்குச்சாவடியில இருந்து ஏன் வெளியே வந்தேன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் வெளியே வந்தேன். திமுகவோட சிம்பலை போட்டுட்டு செல்போன்ல ஸ்டாலின் படத்தை வச்சு அது மேல தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு அங்க ஓட்டர் கிடையாது, அவரு ஏஜென்ட் கிடையாது, லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க இருந்து நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், நான் சாலை மறியல் பண்ணிருப்பேன். ஆனா அங்க வாக்காளர்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் வெளியே வந்தேன், வெளியே வந்திருக்க மாட்டேன். நாங்க தர்ணா செஞ்சிருப்பேன். 3 பேரும் நாங்க பார்த்தோம், லைன்ல நிக்கிறாங்க. அவங்க நாங்க ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஏஜென்ட் ஐடி கார்டை கேட்டா வெறும் ஐடி கார்டை தூக்கி கொடுக்குறாங்க. ஆக அராஜகம் செய்து ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. அங்க பெண்கள்லாம் லைன்ல நிக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வெளியே வந்தேன். ஓட்டர் இல்லாம அவங்க கட்சி ஆளுங்க சார்பா பூத் ஸ்லிப் கூட இல்லாம நிக்கிறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. பூத் ஸ்லிப் கிடையாது, ஐடி கார்டு கிடையாது. இதே பூத்ல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ பிரச்சனை பண்ணாங்க. இந்த வாரம் நான் சொல்றேன், என் குரலை யாரும் அழுத்த முடியாது. எந்த விதத்திலே நான் வெகுண்டு எழுவேன் நான் சொல்லியாச்சு. என்ன அவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை? நேரடியாக எல்லாத்தையும் ஓட்டு போட விடுங்க. பெண்கள் நிக்கிற இடத்துல போய் நின்றுக்கிட்டு எந்த வித ஐடி கார்டும் கிடையாது, திமுக காரங்க போய் நின்றுக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அதனால தான் இங்கே நான் இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இந்த தேர்தல் பூத்தை பற்றி. இந்த ஒரு கை ஃபுல்லா எனக்கு இதாகி போச்சு. ரெண்டு ரிசர்வ் போலீஸ் சென்ட்ரல் போலீஸை வச்சு பண்ணிக்கிறாங்க. இதுக்கு லோக்கல் போலீஸுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அவங்க 2 சைடும் தான் காம்ப்ரமைஸ் தான், எங்க சைடும் பேசுறாங்க. ஆனா இதே மாதிரி பண்ணாங்கன்னா வன்முறையை வெடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பூத்தா போய் பண்ணிக்கிறாங்க. இந்த தமிழிசை சவுந்தரராஜன் அராஜகம் பண்ணுது. ஆனா தோல்வி நிச்சயம். வெல்ல போவது திமுக தான். தொடரும் ஸ்டாலின் ஆட்சி. கள்ள ஓட்டு குற்றச்சாட்டு தான் பதில் சொன்னேன். இந்த 4 பூத் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ஒரு 10 வருஷமா 10 எலெக்ஷன் திமுக தான் இங்க ஜாஸ்தி ஓட்டுவாங்க. இது ஃபுல்லாவே டிஎம்கே ஃபேவரான ஏரியா. அதுக்குதான் இந்த மாதிரி எங்கேயும் இல்லாம இங்க வந்து டேரா போட்டாங்க.